ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மெட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மெட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் நிறைவுற்றது நம்பிக்கையின் யூபிலி, வத்திக்கானில் நடந்த சிறப்பு கருதினாள்கள் அவை, பண்டைய ரோமை நகர் தொடர்பான புதிய ஆவணப்படம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். நம்பிக்கையின் யூபிலி ஆண்டு நிறைவுற்ற நிலையில் திருக்காட்சி பெருவிழாவில் அமைதியின் உண்மை பொருளை திருத்தந்தை லியோ அவர்கள் விளக்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திறந்து வைத்த புனித கதவை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மூடி வைத்திருக்கிறார். இதன் மூலம் 21ஆம் நூற்றாண்டின் கத்தோலிக்க திரு அவையின் மிக முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று நிறைவு பெற்றது. நம்பிக்கையின் யூபிலி ஆண்டின் இறுதி தருணம் இதுவாகவே அமைந்தது. திருக்காட்சி பெருவிழா, அதாவது மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படும் ஞானிகள் பெத்லஹேமுக்கு வருகை தந்ததை கொண்டாடும் நாளன்று அமைதியை தேடுவோருக்கு அதன் உண்மையான பொருள் என்னவென்று திருத்தந்தை அவர்கள் தமது மறையுரையில் விளக்கினார். அமைதியை விரும்புவதும் தேடுவதும் என்பது புனிதமானவற்றை பாதுகாப்பதாகும். அதாவது எளிதில் காயப்படக்கூடிய மென்மையான குழந்தையைப் போன்ற புதிதாக பிறந்தவற்றை பாதுகாப்பது என்பதாகும். சிதைந்த மனநிலையிலிருந்து விலகிச் செல்ல இந்த யூபிலி நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளதா என்று சிந்திக்குமாறு அவர் இறைமக்களை ஊக்குவித்தார். ஒரு சிதைந்த பொருளாதாரம் நம்மை சுற்றி எல்லாவற்றிலுமிருந்து லாபம் ஈட்ட முயற்சி செய்கிறது. தேடுதல், பயணம் செய்தல் மற்றும் புதிதாக தொடங்குதல் போன்ற மனித இயக்கங்களை சந்தை எவ்வாறு வெறும் வணிகமாக மாற்றுகிறது என்பதை நாம் காண்கிறோம். நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். எல்லாவற்றையும் ஒரு விற்பனை பொருளாகவும் மனிதர்களை நுகர்வோராகவும் சுருக்கிவிடும் இத்தகைய போக்கிலிருந்து தப்பி ஓட இந்த யூபிலி நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளதா? திருக்காட்சி பெருவிழாவை முன்னிட்டு ஞானிகளை குறித்து பேசிய அவர், ஞானிகள் இன்றும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் நாம் நினைக்கும் விதத்தில் அல்ல என்ற முக்கிய செய்தியை நினைவூட்டினார். ஞானிகள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இடர்களை எதிர்கொள்ளும் சவால்களை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கான தனிப்பட்ட பயணத்தை மேற்கொள்பவர்கள். நாம் இருக்கும் ஒரு சிக்கலான, ஆபத்தான உலகில் தேடல் மற்றும் பயணத்தை தொடங்குவதற்கான அவசியத்தை உணர்பவர்கள் அவர்கள்தான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்றனர். திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் புனித பேதுரு பேராலயத்தின் உப்பரிகையில் தோன்றி இறை மக்களோடு இணைந்து மூவேளை ஜெபத்தை ஜெபித்தது கவனிக்கத்தக்கது. 3,30,00,000 திருப்பயணிகளை உருவாக்கிய 2025ஆம் ஆண்டு யூபிலி வெற்றிகரமாக நிறைவுற்று ரோமை அதிகாரிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை நகரின் அரசு மற்றும் சமய தலைவர்கள் 2025ஆம் ஆண்டு யூபிலி குறித்த தங்கள் மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளனர். அதில் அந்நகருக்கு 185 நாடுகளிலிருந்து 3,30,00,000 அதிகமான திருப்பயணிகள் வருகை தந்துள்ளது தெரியவந்தது. இந்த ஆண்டில் நடைபெற்ற 35 முக்கிய நிகழ்வுகள் எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி வெற்றிகரமாக நடைபெற்றதை குறித்து அதிகாரிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் நடைபெற்ற சந்திப்பில் யூபிலி ஆண்டிற்கான வாட்டிகன் பொறுப்பாளர் பேரருள் திரு ரைனோ பிசிச்செல்லா அவர்கள் தனது மனநிறைவை வெளிப்படுத்தினார். அப்போது அவர் புனித ஆண்டு தொடங்குவதற்கு முன்பாக கணிக்கப்பட்ட 3,17,00,000 என்ற எண்ணிக்கை பெருமளவில் கடக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மே மாதத்தில் நடைபெற்ற கர்தினால்கள் அவை கூட்டம் மற்றும் திருத்தந்தை லியோ அவர்களின் தேர்வு ஆகியவற்றின் போது திருப்பயணிகளின் வருகை உச்சத்தை எட்டியிருந்தது. அந்த எண்ணிக்கையில் இத்தாலியர்கள் முதலிடத்தை பிடித்தனர். எதிர்பார்த்தபடியே அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வந்த திருப்பயணிகள் 2வது இடத்தை பிடித்தனர். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய அம்சம் என்பது பங்கேற்ற அனைவரின் மீதும் யூபிலி ஏற்படுத்திய ஆன்மீக தாக்கமாகும். பாப்பிறை பேராலயங்கள் மற்றும் புனித படிகள் போன்ற பிற இடங்கள் இதுவரை கண்டிராத மக்கள் கூட்டத்தை பதிவு செய்துள்ளன. ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் முழு மன்னிப்பு மற்றும் பரிபூரண பலன் வழங்கும் யூபிலி கொண்டாட்டம் அனைவரையும் சென்றடைந்துள்ளது.
இளைஞர் யூபிலியின் போது தொடக்ககால திரு அவையில் கிறிஸ்தவர்கள் மறைசாட்சிகளாக மரித்த இடமான சர்க்கஸ் மேக்சிமஸ் அரங்கில் ஒப்புரவு அருளடையாளம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வு அரசு அதிகாரிகளையும் நெகிழச் செய்தது. சர்க்கஸ் மேக்சிமஸ் அரங்கில் அந்த இளைஞர்கள் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கேற்றதையும் அங்கு நிலவிய சூழலையும் காணும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இது தனித்துவமான ஒன்று என்றும் அனைவரின் கண்களிலும் இது என்றும் பதிந்திருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன். இளைஞர் யூபிலி இந்த ஆண்டின் அதிகம் சக்தி வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்றாக அமைந்தது. இந்த புனித ஆண்டு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ரோமை நகரம் தற்போது 2033ஆம் ஆண்டு யூபிலியை நோக்கி தன் கவனத்தை திருப்பியுள்ளது. அது கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பின் 2வது ஆண்டு நினைவின் நிறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. ரோமையில் நிலவும் குளிர் காரணமாக 6ஆம் பவுல் அரங்கில் நடைபெற்ற முதல் பொது பார்வையாளர்கள் சந்திப்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமையில் நிலவும் குளிர்கால வானிலை மற்றும் நகரம் முழுவதும் பரவியிருக்கும் குளிர் காரணமாகவும் 2026ஆம் ஆண்டின் முதல் பொது பார்வையாளர்கள் சந்திப்பு புனித பவுல் 6ஆம் அரங்கிற்குள் நடைபெற்றது. அங்கு திருத்தந்தை லியோ அவர்களின் சிந்தனைகளை கேட்க ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் கூடினர். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் குறித்த புதிய சிந்தனைகளின் முதல் அமர்வாக இது அமைந்தது. 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தின் மூலம் திரு அவை என்பது ஒரு செய்தியாகிறது, ஒரு உரையாடல் என்றாகிறது. கிறிஸ்தவ ஒன்றிப்பு, மதங்களுக்கிடையேயான உரையாடல் ஆகியவற்றின் பாதையில் உண்மையை தேடுவதற்கு திரு அவை தன்னை அர்ப்பணிக்கிறது. புனித கதவு அடைக்கப்பட்டு யூபிலி ஆண்டு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அனைத்து மக்களுக்குமான செய்தியை திருத்தந்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார். புனித கதவு மூடப்பட்டதன் மூலம் யூபிலி ஆண்டு நிறைவடைந்தது. உங்கள் இதய கதவுகளும் வீடுகளின் கதவுகளும் கிறிஸ்துவுக்காக திறந்தே இருக்கட்டும். உங்கள் வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் நோயாளிகளுக்கும் தனியாக இருப்பவர்களுக்கும் கடவுளின் ஆசியை வழங்கும் அருட்பணியாளர்களோடு நானும் ஜபத்தில் இணைகிறேன். அனைவருக்கும் என் ஆசி. பொதுக்கூட்டத்தின் இறுதியில் லத்தீன் மொழியில் இயேசு கற்பித்த ஜெபம் ஜெபிக்கப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக நோயாளிகள், குழந்தைகள், புதுமண தம்பதியினருக்கும் திருத்தந்தையின் ஆசி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிஸ்டைன் சிற்றாலயத்தில் 20 குழந்தைகளுக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் அளித்த திருமுழுக்கு காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஞாயிறன்று சிஸ்டைன் சிற்றாலயத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வத்திக்கான் ஊழியர் குடும்பங்களை சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தின் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் திருமுழுக்கு அருள் அடையாளத்தை வழங்கினார். இது திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் தொடங்கி வைத்த பாரம்பரியமாகும். இது இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவோடு கொண்டாடும் வகையில் நடைபெறுகிறது. இந்நிகழ்விற்காக கூடியிருந்த அனைவருக்கும் திருத்தந்தை அவர்கள் இவ்வருள் அடையாளத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். இப்போது உங்கள் கைகளில் தாங்கியிருக்கும் இந்த குழந்தைகள் புதிய படைப்புகளாக மாற்றப்படுகின்றன. பெற்றோரான உங்களிடமிருந்து அவர்கள் உயிரை பெற்றது போல இப்போது அந்த உயிரின் பொருளான நம்பிக்கையையும் பெறுகின்றனர். நாம் ஒன்று அத்தியாவசியமானது என்று நம்பும்போது அதை நேசிப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவோம் என்பதை திருத்தந்தை அவர்கள் நினைவூட்டினார். பின்னர் அங்கு கூடியிருந்த அனைவரையும் நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பினார். நம்மில் யார் புதிதாக பிறந்த குழந்தைகளை உடைகள் அல்லது உணவென்று விட்டுவிட்டு அவர்கள் வளர்ந்து தாங்களாகவே தங்களுக்கு ஏற்ற உடைகள், உணவு ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கும் வரை காத்திருப்பார்கள்? அன்பானவர்களே, உணவும் உடையும் உயிர் வாழ உதவினால் நம்பிக்கை அதற்கு மேலானது, ஏனெனில் அது மீட்பை காண்கிறது. இந்த வத்திக்கான் பாரம்பரியத்தை திருத்தந்தை லியோ அவர்கள் முதல் முறையாக கொண்டாடியிருக்கிறார். பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், பாதுகாவலர்கள் ஆகியோரின் மத்தியில் 20 குழந்தைகளுக்கு அவர் திருமுழுக்கு வழங்கினார். அதன் பிறகு புதிய தெய்வீக வாழ்வின் அடையாளமாக குழந்தைகளுக்கு வெள்ளை ஆடைகள் அணிவிக்கப்பட்டன. ஒவ்வொரு ஆன்மாவிலும் ஏற்றப்பட்ட நம்பிக்கை வாழ்வை குறிக்கும் திருமுழுக்கு விளக்குகளும் ஏற்றப்பட்டது கவனிக்கத்தக்கது. திரு அவை எதிர்கால முடிவுகள் தொடர்பான வத்திக்கானில் நடந்த கர்தினால்கள் அவை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திரு அவையின் எதிர்கால விவகாரங்களை தீர்மானிக்கும் சிறப்பு கர்தினால்கள் அவைக்காக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அனைத்து கர்தினால்களையும் சந்தித்தார். காலை மணி 7:30க்கு அவை கூட்டத்தின் 2வது நாளில் திரு அவையின் எதிர்காலத்திற்காக திருத்தந்தை அவர்கள் திருப்பலிக்கு தலைமை தாங்கினார்.
புனித பேதுருவின் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பிறகு திருத்தந்தை அவர்கள் கர்தினால்களை முகமுகமாக சந்தித்தது 2வது முறையாகும். அவர்களுடன் இருந்தபோது கர்தினால்கள் குழுமத்தின் முதன்மை பணியை அவர் நினைவூட்டினார். அவர் தனது உரையை முடிப்பதற்கு முன் கர்தினால்கள் குழு உறுப்பினர்களிடையே பரஸ்பர உதவி தேவை என்பதனையும் நினைவூட்டினார். நாம் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்களுக்கு உடனடி தீர்வுகளை எப்போதும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஒருவருக்கொருவர் உதவ முடியும். குறிப்பாக 7 ரொட்டிகள் மற்றும் 2 மீன்களை கண்டறிய திருத்தந்தைக்கு உதவ முடியும். ஏனெனில் இறைவனின் பிள்ளைகள் உதவி கேட்கும்போது அது ஒருபோதும் தோல்வியடையாது. நீர் கட்டளையிட்டதை கொடுங்கள், நீர் விரும்புவதை கட்டளையிடுங்கள் என்ற புனித அகுஸ்தினாரின் வரிகளை மேற்கோள் காட்டி திருத்தந்தை அவர்கள் தமது மறையுரையை நிறைவு செய்தது கவனிக்கத்தக்கது. கர்தினால்கள் அவையில் பங்கேற்றவர்கள் மற்றும் இடம்பெற்ற முக்கிய தலைப்புகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கர்தினால்கள் அவையில் 245 உறுப்பினர்களில் 170 பேர், அதாவது 70% பேர் இம்முறை பங்கேற்றனர். அவர்களில் வாக்குரிமை உள்ளவர்களும் ஓய்வு பெற்றவர்களும் அடங்குவர். 5 கண்டங்களிலிருந்தும் அவர்கள் வருகை தந்திருந்தனர். நிகராகுவா நாட்டின் மானாகுவா கர்தினால் பிரெனஸ் அவர்கள் இதில் இடம்பெறவில்லை. தற்போதைய சர்வாதிகார அரசின் அடக்குமுறை காரணமாக அவரால் ரோம் நகர் வர முடியவில்லை என்று கருதலாம். ஆனால் அது காரணமல்ல. கூட்டத்திற்கான அழைப்பு தனக்கு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். இந்த கூற்றை வத்திக்கான் மறுத்தது. வத்திக்கான் அலுவலகம் அனைத்து கர்தினால்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்தது. ஒருவேளை பெரிய தகவல் தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம். கர்தினால்கள் அவையில் விவாத அட்டையின் விவரங்களை ரகசியமாக வைத்திருக்குமாறு கர்தினால்களிடம் வத்திக்கான் கோரியது. இது அவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த உதவுகிறது. அதனால் அவை கூட்டங்கள் மூடிய கதவுகளுக்கு பின் நடைபெறுகின்றன. முதல் அமர்வு 3 நெறியாளர்களோடு கர்தினால் ஆர்த்திமே அவர்கள் தலைமையில் நடந்தது. அவை கூட்டம் தொடங்குவதற்கு முன் கர்தினால் ராட்க்ளிஃப் அவர்கள் தியான உரையை வழங்கினார். திரு அவையின் தற்போதைய சவால்களை பற்றி பேசி அவற்றை துணிவோடும் உண்மையோடும் எதிர்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை அவர்கள் சில வார்த்தைகளை பகிர்ந்து விவாதத்திற்கு சில தலைப்புகளை முன்வைத்தார். 6ஆம் பவுல் அரங்கத்தில் திருத்தந்தை அவர்கள் இறுதி வரை இல்லாத நிலையில் ஒவ்வொரு உறுப்பினரும் 3 நிமிடங்கள் எடுத்து ஆழமாக விவாதிக்க விரும்பும் குறிப்பிட்ட தலைப்புகள் குறித்து விளக்கினர். 2 மணி நேரத்திற்கு பின் முடிவெடுக்கப்பட்டது. பெரும்பான்மை கர்தினால்கள் கூட்டுறங்கு இயக்கம் மற்றும் திரு அவையின் திருத்தூது அழைப்பு ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தனர். கர்தினால்கள் அவையின் முடிவுகள் எதிர்காலத்தில் முடிவெடுக்க உதவும். ஆனால் அவை இறுதியல்ல என திருத்தந்தை அவர்கள் விளக்கினார். திருத்தந்தை லியோ அவர்களின் வார்த்தைகளின் அடிப்படையில் சிறப்பு அவை கூட்டத்தின் 2வது மற்றும் இறுதி அமர்வின் முடிவில் ஒரு மறைமுக கேள்வி நிலவியது. அடுத்த சில ஆண்டுகளை பார்க்கும் போது இந்த அவையின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு திருத்தந்தை அவர்களும் கியூரியாவும் எந்தவித அம்சங்களை பின்பற்றுவார்கள் என்பதுதான் அது. தைபர் நதிக்கரையில் அமைந்திருக்கும் புனித திருமுழுக்கு யோவானின் பாப்பிரை பேராலயம் தன்னகத்தே கொண்டிருக்கும் புனித பண்டம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இத்தாலியின் மிக நீண்ட நதியான இந்த தைபர் நதிக்கரையில் அமைந்திருப்பதோ புனித திருமுழுக்கு யோவானின் பாப்பிரை பேராலயமாகும். இந்த திருக்கோவிலை சிறப்பாக்குவது என்னவென்றால், நாம் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு புனித பொருளான மரிய மகதலேனாவின் பாதத்தை இது கொண்டிருப்பதாகும். இந்த மாபெரும் பேராலயத்தின் கட்டுமானம் ரோமையில் தங்களுக்கான பெரிய இல்லத்தை கட்ட விரும்பிய புளோரன்ஸ் சமூகத்தினால் 1500களில் தொடங்கியது. அக்காலத்தின் மிகப்பெரிய கலைஞர்கள் அழைக்கப்பட்டனர். 80 வயதை கடந்த மைக்கேலாஞ்சலோ அவர்களும் கூட தனது வடிவமைப்புகளை சமர்ப்பித்தார். அவரது முழு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்துதான் பார்க்க முடியும். ஆண்டுகள் பல கழிந்து பல கட்டிடக் கலைஞர்கள் தங்கள் பங்கை சேர்த்தனர். இன்று நாம் காணும் ரெனைசன்ஸ் மற்றும் பரோக் பாணி கட்டடக்கலைகளின் அழகிய கலவை இதுவாகும். அழகை தாண்டி நாம் இங்கு காண வேண்டிய ஒன்றுதான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் முதல் சாட்சியான மரிய மகதலேனாவின் பாதம். புனித பூமியிலிருந்து தப்பி புரோவின்ஸ் மண்டலத்திற்கு வந்தபோது அவர் காலணிகள் இன்றி கரையிறங்கியதாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. அவரின் பாதம் அவரது பயணம் மற்றும் பணி இரண்டிற்கும் தொடரும் அடையாளமாக மாறியது. அதனால் உலகம் முழுவதிலும் இருந்தும் திருப்பயணிகள் இதை பார்க்க வருகின்றனர். முக்கிய புனித பொருட்களோடு இவ்வாலயம் கலைத்தொழில்களால் நிரம்பியுள்ளது. நூற்றாண்டுகளாக இந்த திருக்கோவில் புளோரன்ஸ் வணிகர்கள், கலைஞர்கள், பிரமுகர்களின் சந்திப்பிடமாக இருந்து வந்துள்ளது. ஒரு நகரம் மற்றொரு நகரின் மையத்தில் தனது ஆவியை உயிர்ப்பித்து வைத்திருப்பதற்கான சாட்சியமாக இது நிற்கிறது என்றால் அது மிகையாகாது. திருத்தந்தை லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தையின் ஸ்பெயின் பயணத்திற்கான அதிகாரப்பூர்வ உறுதிப்பாடு நெருங்கி வருகிறது.
ஸ்பெயின் திருஅவை பிரதிநிதிகள் கலந்து கொண்ட வத்திக்கானில் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு மேட்ரிடின் பேராயர் இவ்வாறு கூறினார். இது மாநில செயலகம் சார்பில் ஏற்பாடு செய்த முதல் சந்திப்பு. திருத்தந்தையின் ஸ்பெயின் வருகையை இது திட்டமிடும். மேட்ரிட் என்று சொல்லலாம், பார்சலோனா என்று சொல்லலாம். மூன்றாவது இடமாக கேனரி தீவுகள் இருக்கலாம். அதிகாரப்பூர்வ நாட்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த வருகை ஸ்பெயின் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் என கர்தினால் கோபோ அவர்கள் விவரித்தார். உண்மையிலேயே நல்ல உறவுகள் உள்ளன. ஸ்பெயின் நீண்ட காலமாக திருத்தந்தையின் வருகையை தொடர்ந்து எதிர்பார்த்திருந்தது. இப்போது இந்த கதவு திறக்கப்பட்டிருப்பது அரசு அதிகாரிகளுக்கும் ஸ்பெயின் திரு அவைக்கும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. பின்னோக்கி பார்க்கும்போது ஸ்பெயின் சென்ற முந்தைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஆவார். அவர் 2011 மேட்ரிடில் நடைபெற்ற உலக இளைஞர் நாளுக்காக அங்கு சென்றார். அன்று முதல் 15 ஆண்டுகள் கழிந்து ஸ்பெயின் மண்ணுக்கு திருத்தந்தை யாரும் செல்லவில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேனரி தீவுகளுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்திருந்தார். Io penso un po' questo, andare alle Canarie, perché lì ci sono situazioni dei migranti che vengono al mare e vorrei essere vicino ai governanti e al popolo delle Canarie. ஸ்பெயின் நாட்டினரிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்திய இந்த பயணம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நலக்குறைவால் நடைபெறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. அர்ஜென்டினா வணிகர் என்ரிக் ஷா அவர்கள் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்படவிருக்கிறார். அதற்கான காரணங்கள் என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். அர்ஜென்டினா வணிகர் என்ரிக் ஷா அவர்கள் தொடர்புடைய ஒரு புதுமையை அங்கீகரித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சமீபத்தில் உத்தரவை அமலாக்கியுள்ளார். ஒருவரை அருளாளராக அறிவிக்க 2 தேவைகள் உண்டு. ஒன்று, அவரின் அசாதாரண நம்பிக்கை வாழ்வை முதலில் உறுதிப்படுத்துதலாகும். மற்றொன்று, அறிவியல் விளக்கமற்ற புதுமையாகும். 5 வயதிற்கும் குறைந்த குழந்தையை குதிரை உதைத்ததால் ஏற்பட்ட கடுமையான தலைமூளை காயத்திற்கு பிறகு ஷா அவர்களின் பரிந்துரை ஜெபம் வைக்கப்பட்டது. அக்குழந்தையின் பெற்றோர்கள் என்ரிக் ஷா அவர்கள் நிறுவிய கிறிஸ்தவ வணிக தலைவர்கள் சங்கத்துடன் தொடர்புடையவர்கள். அவர்கள் அவரின் பரிந்துரையை வேண்டி ஜெபித்தனர். ஒரு புதுமை ஏற்பட்டு குழந்தை உடல்நலம் பெற்றது. 2019ஆம் ஆண்டில் பல மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இன்று அந்த குழந்தை முற்றிலும் சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறது. என்ரிக் ஷா அவர்கள் திரு அவையின் சமூக கோட்பாட்டை வணிக உலகத்திற்கு கொண்டு செல்வதில் ஈடுபட்டவர். தொழிலதிபராக தனது தொழிலாளர்களை மரியாதையும் நீதியும் கொண்டு நடத்தினார். 9 குழந்தைகளின் தந்தையான ஷா அவர்கள் புற்றுநோயால் 1961ஆம் ஆண்டு தனது 41ஆம் வயதில் இறந்தார். வணிக தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் ஈடுபாட்டின் முன்மாதிரியான ஷாவின் பாரம்பரியத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். Va a ser santo este, va a ser santo. Un gran empresario y un gran hombre de iglesia. Sí. Vas a ver que muy pronto va a ser santo. ஷா அவர்களுடன் திரு அவை 11 பிற அருளாளர்களையும் அறிவிக்கவிருக்கிறது. அவர்கள் 1936-1937 ஆண்டுகளுக்கிடையிலான ஸ்பெயின் உள்நாட்டுப் போரின் போது கிறிஸ்தவ எதிர்ப்பு அடக்குமுறையில் கொல்லப்பட்ட 9 குருமானவர்கள், ஒரு மறைமாவட்ட குரு மற்றும் ஒரு பொதுநிலையினர் ஆகியோராவர். ரோமை நகருக்கு அடியில் அமைந்திருக்கும் பண்டைய நகரம் குறித்து வெளியாகிறது ரோம் அண்டர் கிரவுண்ட் என்ற புதிய ஆவணப்படம். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை நகரத்தின் கீழ் மற்றொரு நகரம் உள்ளது என்று நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். ஏனெனில் இத்தாலி தலைநகர் 2700 ஆண்டுகளுக்கு முந்தைய குடியிருப்புகளின் அடுக்குகளின் மேல் கட்டப்பட்டது. வெள்ளங்கள், நகர திட்டமிடல் மாற்றங்கள், புதிய கட்டமைப்புகள் ஆகியவற்றால் பழையவை மாற்றப்பட்டு இன்றைய ஆர்கியாலஜிக்கல் சாண்ட்விச் எனப்படும் தொல்லியல் சாண்ட்விச்சாக இது மாறியுள்ளது. ரோம் அண்டர் கிரவுண்ட் என்ற புதிய ஆவணப்படம் லாரன் போர்த்தஸ் அவர்களின் இயக்கத்தில் மைமேக்ஸ் தயாரிப்பில் வெளியாகிறது. புதிய மெட்ரோ தடத்தின் கட்டுமானத்தால் அந்நகரத்தின் கீழுள்ள நகரத்தை அது காட்டுகிறது. ரோமையின் போக்குவரத்தை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கும் போதெல்லாம் தொல்லியல் மற்றும் பண்பாட்டு சின்னங்கள் வெளிப்பட்ட காரணத்தால் கட்டுமானம் நிறுத்தப்படுகிறது. அதனால் ரோம் அண்டர் கிரவுண்ட் திட்டம் ஒரு சவால் என்றே குறிப்பிட வேண்டும். இது நிச்சயமாக ஒரு மைல்கல் நிகழ்வு. முந்தைய 2 வரலாற்று மெட்ரோ தடங்கள் ரோமையை மட்டும் தொட்டன. முதல் முறையாக சாம்ராஜ்ய ரோமையின் உண்மையான மையத்தின் கீழ் இந்த மெட்ரோ செல்கிறது. முடிவில்லா நகரம் என்று அழைக்கப்படும் இந்நகரின் பழங்கால நாகரிகத்தை கண்டறிய அழைக்கும் ரோம் அண்டர் கிரவுண்ட் வரலாற்று பயணம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் புதிய வழி என்றால் அது மிகையாகாது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.
வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.